இந்தியர்கள் சைபர் கிரைம் மோசடிகளில் சிக்கி பல ஆயிரம் கோடி ரூபாயை இழந்துள்ள அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சைபர் கிரைம் மோசடிகளில் எப்படி சிக்குகின்றனர், அதற்கு நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டுள்ளதா தெரிந்து கொள்ளலாம். ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரை இந்தியர்கள் சைபர் கிரைம் மோசடிகளில் எவ்வளவு பணத்தை இழந்துள்ளனர் தெரியுமா? 7,61,000 கோடி ரூபாய் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதில் 12%, அதாவது 812 கோடி ரூபாய் மட்டுமே கைப்பற்றப்பட்டுள்ளதாக இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையத்தின் தலைமை செயலதிகாரி தெரிவித்துள்ளார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் தினமும் 7,000 புகார்கள் பெறப்படுவதாக கூறப்படுகிறது. 2019 ஆண்டில் சைபர் கிரைம் மோசடிகள் தொடர்பாக 26,049 புகார்கள் பெறப்பட்டிருக்கின்றன. 2020 ஆண்டில் அது 10 மடங்கு அதிகரித்து 2,57,000 அதிகரித்திருக்கிறது. 2021 ஆண்டில் சைபர் கிரைம் புகார்கள் 4,52,000 2022 ஆண்டில் 9,66,000 2023 ஆண்டில் 10,56,000 புகார்களாகவும் அதிகரித்திருக்கிறது. சைபர் கிரைம் புகார்கள் இவ்வளவு அதிகரித்திருக்கிறது அதிர்ச்சியை அளித்தாலும் எந்தெந்த வகையில் மோசடி நடைபெற்றிருக்கின்றன என்ற விவரங்களும் தெரிய வந்துள்ளது. குற்ற வழக்கில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த வழக்கிலிருந்து வெளிவர பணம் கொடுக்க வேண்டும் என தொலைபேசியில் அழைத்து மிரட்டி 120 கோடியே 30 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. பங்குகள், கடன் பத்திரங்கள், கிரிப்டோ கரன்சி என வர்த்தக கணக்குகளில் முதலீடு செய்தால் கேரண்டியாக வருவாய் கிடைக்கும் என கூறி 1,420 கோடியே 48 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. சிறிய தொகையை முதலீடு செய்தால் பெரிய வருவாய் கிடைக்கும் என நன்கு அறியப்பட்ட நிறுவனங்களின் பெயரை கூறி 222 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. டேட்டிங் மோசடி தொடர்பாக 13 கோடியே 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான சைபர் கிரைம் மோசடிகள் கம்போடியா, மியான்மர், லாவோஸ் ஆகிய நாடுகளில் இருந்து நடைபெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளனர். வேலை வாங்கி தருவதாக இந்தியர்களை இந்த நாடுகளுக்கு அழைத்துச் சென்று அங்கு சைபர் கிரைம் குற்றங்களுக்கு பயன்படுத்துவதாக கூறுகின்றனர். இதுபோன்று கம்போடியாவில் சிக்கிய 360 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவர்களை மீட்க கம்போடிய அரசுடன் இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 4 மாதங்களில் 3,25,000 போலி கணக்குகள், 595 செயலிகள், இணையதள முகவரி, 80,848 செல்போன்களுக்கான தனித்த குறியீட்டு எண்கள், 5,30,000 சிம் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.